சியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட்டு எப்படி எனக்கு வந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிளாக் கலரில் ஸ்க்ரீனில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஒரு ஹெட்டிங் இருக்குது, என்டர் த நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே பார்த்து நம்ம 10ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ மேபி அந்த இடத்துல அந்த நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு ஏதாவது ஒரு நம்பராக கூட நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்டர் த நம்பர்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல 5ன்னு இருக்குது, அதுவும் இன்புட்டு நம்ம கொடுக்கறது தான், கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்குற ஒரு இன்புட்டாக இருக்க போகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டுன்னு இருக்குது, ஜஸ்ட் அது ஒரு ஹெட்டிங்காக நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிஃபிகேஷன், டிவிஷன், மாடுன்னு இருக்குது. அதனுடைய வேல்யூ மேலே இருக்க ரெண்டு இன்புட்டையும் ஆட் பண்ணால் என்ன வருமோ அதை ஆட் பக்கத்துலேயும், சப்ராக்ட் பண்ணிய வேல்யூ, மல்டிஃபிகேஷன் பண்ண வேல்யூ, டிவைட் பண்ண வேல்யூ, மாட் பண்ண வேல்யூஸும் நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த அவுட்புட்டை தான் நம்ம ஒரு சியில் அவுட்புட்டாக கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அப்படி ப்ரோக்ராம் எழுதும்போது முதல்ல நாம் பண்ண வேண்டிய வேலை, ஸோ ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம ப்ரோக்ராமை ரெடி பண்ணியாச்சு, டைப் பண்ணி வச்சாச்சு, ப்ளூ கலர் ஸ்க்ரீனில் டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்புட் இருக்குது. அது வந்து 10, 5ன்னு இருக்குது. அந்த ரெண்டு இன்புட்டுக்கு பதில் நம்ம ஏ பி அப்படின்னு வாங்கிப்போம், இல்லை வேறு ஏதாவது நேமில் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து இங்கே 10ஆம் நம்பரை ஏன்னும் 5ஆம் நம்பரை வந்து பி அப்படின்னு வாங்க போகிறேன். ரன் பண்ணும்போது வேறு நம்பர் கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் வரும். ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண நம்பர் 15, 5, 50, 2, 0ன்னு இருக்குது. மொத்தமாக எனக்கு 5 ப்ராசஸ் இருக்குது. ஸோ ரிமைனிங் எல்லா லைனும் க்ரீன் கலரில் இருக்க எல்லாமே அவுட்புட் லைனு, அந்த ப்ளூ கலரில் இருக்க ரெண்டும் இன்புட் லைனு, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே எனக்கு ப்ராசஸ்க்கான லைன், ப்ரோக்ராம்க்கான ப்ராசஸ். ஸோ இது மூணுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், எதெல்லாம் இன்புட்டு, எதெல்லாம் ப்ராசஸ், எதெல்லாம் அவுட்புட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் எழுதும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளியர் ஸ்க்ரீன்லேருந்து கெட்சிக்குள்ளே தான் அந்த கோடிங் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அது எனக்கு அவுட்புட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்டப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், டைப் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்டப்பில் போய்ட்டு கொடுத்துட்டோம்னா போகிறோம், அது எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பிரிண்டப்னு போட்டு டபுள் கோட்ஸில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம், எனக்கு அந்த ஃபஸ்ட் லைன் வந்துடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அண்டர்லைன் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்டப்னு போட்டு அதேமாதிரி ஒரு லைன் பண்ணோம், ஐஃபோன்களை யூஸ் பண்ணிடுறோம். ஸோ எனக்கு அந்த பிரிண்டப் அப்படிங்கிற அந்த லைனில் அந்த லைன்ஸு கோடு மாதிரி எனக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர் வரணும். ஸோ அதையும் நம்ம வந்து அவுட்புட் லைன் தான். ஸோ பிரிண்டப்பில் போய்ட்டு என்டர் த நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம், அதே மாதிரி அது வந்துடும். அடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா 10ங்கிறது இன்புட்டு. ஸோ இன்புட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஸ்கேன் அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேன் அப் கொடுத்துட்டேன், %d, ஏன்னா நான் 10ங்கிறது ஒரு இன்டிஜர் நம்பரு, அதனால் அது இன்டிஜராக இருக்கிறதுனால ஆம்பர்சன் போட்டு, ஆம்பர்சன் வந்து ரூல்ஸ் படி போடுவோம். ஸோ அதுக்கு வேரியபிள் வந்து ஏ அப்படின்னு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்டர் த நம்பருங்கிறதே யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதை பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தாச்சு. அடுத்து 5ங்கிறது எனக்கு வந்து ஸ்கேன் அப் ஸ்டேட்மெண்ட் இன்புட்டு. ஸோ அதனால் நம்ம ஸ்கேன் பண்ணி வாங்கணும். ஸோ ஸ்கேன் அப்பில் %d அப்படின்னு வாங்குகிறோம், ஏன்னா அது இன்டிஜர் நம்பர் தான். ஸோ ஆம்பர்சன் என் மேலே ஏ வாங்கினதுனால இங்கே பி அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி வாங்கியாச்சு. இப்போ எனக்கு அந்த ரிப்போர்ட்டுங்கிற லைன் இருக்குது. ஸோ ரிப்போர்ட் லைன் வரணும்னா எனக்கு பிரிண்டப்பில் கொடுத்துட்டோம், அந்த ஆன்சரில் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகி வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆடுன்னு இருக்குது. அதே சமயத்தில் 15ங்கிறது ஆட் பண்ணி வரணும், அதாவது மேலே இருக்க 10, 5 ஆட் பண்ணி எனக்கு 15 வரணும். ஸோ ஏபின்னு வாங்கியிருக்கேன் நான். அப்போ இந்த ஏபியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ எப்பயுமே அவுட்புட்டு வித் ப்ராசஸ் வந்துச்சுன்னா நான் முதல்ல என்ன பண்ணணும்னா ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணணும், அப்போ தான் சரியாக இருக்கும். ஸோ அவுட்புட் ப்ராசஸுக்கு இந்த லைனை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறோம், C = A+Bன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ வேல்யூம் பி வேல்யூம் ஆட் பண்ணி சியில் லோட் ஆகிடுச்சு. சியில் வந்த வேல்யூவை கீழே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு கொடுத்துட்டேன், %d அப்படின்னு கொடுத்துட்டு வெளியில் வந்து C கொடுத்துட்டேன். ஸோ சியில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 15ங்கிற வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ கரெக்டாக அந்த %d அப்படிங்கிற இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ராக்ஷன் தேவைப்படுது. ஸோ சப்ராக்ஷனுக்கும் சேம் ப்ராசஸ் தான், C = A-B அப்படின்னு போட்டுட்டேன். அதே மாதிரி பிரிண்டப் பண்ணுறேன். பிரிண்டப்பில் வந்து சப்ராக்ஷனோட வேல்யூ %dயில் போட்டு சியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் மல்டிஃபிகேஷனும் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது அதே மாதிரி C = A × B அதே மாதிரி வந்துடும். பிரிண்டப்பில் மல்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு
டி கொடுத்துட்டேன், சியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொன்னால் பிரிண்ட் பண்ணி வந்துடும். ஸோ சேம் திங் ஃபார் டிவைடு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து மாட் ப்ராசஸும் பண்ணணும். ஸோ இப்போ டிவைடுக்கு வந்து ஸ்லாஷும், மாடுக்கு வந்து பர்சன்டேஜ் சிம்பிளும் நாங்கள் யூஸ் பண்ணணும். நம்பர் 5ல் இருக்கும், அந்த கீபோர்டில் நம்பர் 5 இருக்கிற இடத்துல பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கும், அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம இதை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 5 ப்ராசஸும் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஏவை இன்புட்டில் வாங்கியிருக்கோம், பி அப்படிங்கிறது இன்புட்டாக வாங்கியிருக்கோம், ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சின்னு ஒரு வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே சி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் டிஇஎஃப்னு யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம், அப்படி பண்ணாலும் எரர் வராது. ஆனால் நம்ம இங்கே 3 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த 3யுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே போய்ட்டு டிக்ளேர் பண்ணணும். ஸோ டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ கிளியர் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஏபிசி அந்த 3மே இன்டிஜர் வேல்யூ. அதனால் நான் இன்ட்டு ஏ கமா பி கமா சி அப்படிங்கிறத கிளியர் ஸ்க்ரீன் முன்னாடி போட்டாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அவுட்புட் வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு அவுட்புட் மைண்டு கிளியராக இருந்தோம்னா நம்மளால் ஒரு ப்ரோக்ராமை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும்.